ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெய் ஜெய் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா சேமியா தான். சேமியா ஒயிட்டாக பண்ணலாம், மசாலா சேமியாவும் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒயிட்டு தான் எடுத்திருந்தேன். என் சட்டியை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் சேமியா கொட்டி கிண்டி இறக்கலாம் உப்பு போட்டுட்டு. அது தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா அதாவது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எல்லாம் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சிட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கினதை நல்லா வந்துட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு வதக்கினா தான் தக்காளி சட்னி சூப்பராக வரும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு திரி திரியாக வரும். சரி, ஓகே, இப்போ நம்ம அரைச்சாச்சு. சேமியா வந்துட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.